வெல்கம் பேக் சேனல் RRV3. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பார்த்து போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவரு நிறைய லவ் பற்றின நிறைய அனுபவங்கள் கொண்ட ஒரு மாவீரர். அவரை இப்போது வரவேற்கின்றோம். வாங்க கணேஸ்வர். வெல்கம் அண்ட் ஹாய் கேஸ். இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட் இவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் வருது, உங்களுக்கு தெரியும் என்ன வருது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த டே பற்றி என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று நான் ஸ்டோரி புக் ஒன்று படிச்சிருக்கேன். அது என்னதுன்னா, முன்னொரு அந்த ரோமானியர் காலத்தில் அவர் கிங் இருந்தார். அவர் வந்து வார்க்கெல்லாம் அனுப்புறப்ப பொதுவாக பாய்ஸ் தான் போவாங்க. அந்த நேரத்தில் அவங்கள வந்து வெட்டிங் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ யாரையும் லவ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் போட்டிருந்தாரு. இதை வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து ரொம்ப எதிர்த்தார். இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உலகம் வந்து சமநிலை இல்லாம என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காதல் கட்டாயமா வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. உலகம் சமநிலையா இருக்கணும்னா காதலிக்கணும். உலகத்துல இருக்கணும்னா காதல் அவசியம் இருக்கணுமே. காதல் இருக்கிறதுக்கும் சமநிலைக்கு என்ன சொல்றாரு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. உலகம் சமநிலையா இருக்கணும்னா லவ் பண்ணி தான் ஆகணும். அதை ஒரு அந்த பாதிரியார் வந்து அதை எவ்வளவோ கிங்குக்கு எடுத்து சொல்லியும் அவர் கேட்கல. ஆனா இதையும் மீறி அந்த பாதிரியார் வந்து நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சாரு சர்ச்சில். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிங் வந்து அவரை ஜெயிலில் அடைச்சதுக்கு பிறகு அங்கே அந்த சிறையில் இருந்த ஒரு அதிகாரியோட பெண் மேலே இவருக்கு ஒரு காதல் வந்துருக்கு. ஃபாதருக்கு ப்ராமிஸ் ஃபாதருக்கு காதல் வந்திருக்கு. அது வந்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு இவரை வந்து தூக்கில் போட அந்த மன்னர் வந்து அந்த கிங் உத்தரவு சொல்லிட்டாரு. பிறகு இவரை தூக்கில் போடுறதுக்கு அப்புறம் அதில் ஒரு சிக்னேச்சர் வச்சிருக்காரு, வேலண்டைன்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுதான் வேலண்டைன்ஸ் டேயா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதுக்கான ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கான விதிவிலக்கம் வந்து இவ்வளோதான். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? நிறைய கொஸ்டின் இருக்குது, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். தேங்க்யூ. ஸோ இப்போ பெஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ 2K கிட்ஸை பொறுத்தவரை வேலண்டைன்ஸ் டே தான் என்ன, இல்லாட்டி 19 கிட்ஸை பொறுத்தவரை இந்த டே தான். கொஸ்டின் எப்படி அப்போ உள்ள என்ன வித்தியாசம்? நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவ்வளோ ஒப்பீனியன் என்னன்னா, முன்ன உள்ளதுலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி தான் லோமாக இருந்த ஒரு ஹிஸ்ட்ரி அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் செகண்ட் எக்ஸ் அப்படின்ட்டு எக்ஸ்எக்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேசுறீங்க பேஸ்கெட் பால் அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து பொதுவாக 19 கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப தூரம் போத 19 கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களாம் லவ் பண்ணப்ப ஒரு கேர்ளாக இருந்தாலும் போயாக இருந்தாலும் ஒருத்தி தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா பெண்கள் நீங்க சரியா சொல்றீங்க. அந்த டைம்ல ஒரு ஆள் நீங்க இந்த காலத்துல சரி, நீங்க அந்த காலத்துல இன்டர்நெட் இல்ல, போன் இல்ல, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதி இல்ல. அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுமே பழகிப்பாங்க. நீங்க கெஸ் பண்ணுறீங்க இல்ல, நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அது தெரியும்ல. அப்ப இந்த டைம்லயும் இப்போ இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ போக்கல, திரும்ப ஹிஸ்டரி எடுத்து பார்க்கல. இல்ல நெட் இருக்கனால தான் எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஸோ அந்த டைம்ல நெட் இல்லை, அதனால நீங்க என்ன வேணா பேசலாமா? இல்ல அப்போ வந்து டெக்னாலஜி எல்லாம் குறவு, அதனால அதான் சொல்லுவாங்க. டெக்னாலஜி எல்லாம் குறவு, அதனால அந்த அளவுக்குலாம் போகல. பெண்களுக்கான சுதந்திரம் வந்து குறவு, விளங்குதா? அதனாலதான் இப்ப வந்து ஆண் பெண் சமம் அப்படின்ற ஒரு டாபிக்கை கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு சுதந்திரத்தை சமமா கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க இஷ்டத்துக்கு என்னோட லைஃப் அமைச்சுக்கலாம். இவன் இல்லாட்டி இவன் செட் ஆகாட்டி அவன் அப்படி இப்படின்ட்டு அவங்க லைஃப்பை அவங்களே எடுத்துட்டு போறாங்க. இதுதான் இங்க வந்து பிரச்சனை. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுல நிறைய நல்லதும் இருக்கு. மற்ற பாய்ஸ்க்கு வந்து உளவியல் ரீதியா நிறைய கஷ்டமும் இருக்கு. அதுதான் உண்மையானது விஷயம். சரி, இப்போ கேர்ள்ஸ் மாதிரி பாய்ஸ் செய்யலாம். எல்லாரும் அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு.
அதை இப்போ நான் உங்களை மட்டும் போலீஸ்னு சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் பண்ணலங்கிறது தான் மற்றவங்களும் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன். இல்லை நீ ரோஷன் இப்படிதான் நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னா மிருகமா இருந்துட்டு போகலாம், மனுஷனா நம்ம ஓடுறோம் தானே. அதனாலதான் நம்ம மனுஷனை பற்றி நிற்கிறேன். அந்த டாபிக்லாம் விட்டுருவோம். இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். என்னோட கேள்வி, இந்த ஜென்ரேஷனில் லவ் பண்ணுமா இல்லை பண்ண? லவ் வந்து வரதா இருந்தால் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா லவ் வராட்டி அது உடம்பு மனுஷனே இல்லை. லவ்ன்றது ஒரு நேச்சர் தானே, நேச்சரான ஒரு ஃபீல் அப்படிதானே. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எப்படி லவ் பண்ணணும்னு கேட்டால், இப்போ நமக்கு நம்மளோட ஏஜ் பொறுத்தளவில் சின்ன வயசுலேருந்து அப்படியே லவ் கொண்டு போகிறது 100க்கு 30% மாதிரி வாய்ப்பே இல்லை. இப்போ குறைவாக தான், 100க்கு 30ன்னு சொல்ல முடியாது, 100க்கு 1% கூட சான்ஸே இல்லை. சின்னதுலேருந்து ஃபர்ஸ்ட் லவ்லேருந்து லவ்வை சக்ஸஸாக கொண்டு போயிட்டு மேரேஜ் பண்ணுற அளவுக்கு. சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கலாம், செகண்ட் லவ் இருக்கலாம், அப்படி பாய்ஸ்க்கும் நிறைய, கேர்ள்ஸ்க்கும் நிறைய. ஆனால் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததெல்லாம் மறைச்சிட்டு நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது இப்போ இருக்க லவ்வுக்கு சாத்தியம். அதுவும் லவ்வில் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இப்போ இருக்க எஜுகேஷன் லெவல்னு பொறுத்த லெவலில் பார்த்தா, எஜுகேஷன்றது ஒரு அறிவுக்காக எடுக்கிறது தானே. அதனால அது மட்டும் இல்லை, இப்போ வேலை செஞ்சு நல்ல ஒரு இன்கம் எடுத்து நல்ல லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போனதுக்கு பிறகு லைஃப்பில் நல்லா இருக்கலாம். லைஃப்பில் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம லைஃப்பை அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். சிஎஸ்சி பேசியாச்சு. இப்போ அடுத்து இந்த ரீசெண்ட் டைமில் காதல் தினத்தை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கணும்? லவர்ஸ் இந்த மாதிரி லவர்ஸ் அதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டோம்னா விஷயம். 2 பேரோட லைஃப்லையும் எது நடந்திருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட லைஃப்பை இதுக்கப்புறமும் பாஸ்ட்டை பற்றி விட்டுறணும். ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் மட்டும் யோசிக்கணும். ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரை மட்டும் யோசிக்கணும். இதில் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும். இந்த வருஷம் ஒரு அமோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். சரி, உள்ளே அனுபவத்தை நம்மளுக்காக நன்றி. உங்களோட சேனல் நல்லா வியூஸ் போயிட்டு சப்ஸ்கிரைப் அடித்து நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னோட வாழ்த்துக்கள்.